விட்டல் தொழிற்கல்வி நல அமைப்பின் தமிழ்நாடு மாநில ஒருங்கிணைப்பாளராக கோல்டன் கல்வி நிறுவனர் மாசிலாமணி காளியப்பன் நியமனம். பழனியில் நடைபெற்ற விட்டல் தொழிற்கல்வி நிறுவனங்களின் திண்டுக்கல் மாவட்ட ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. நிகழ்வில் பிசி விஆர்டி கவுன்சிலின் தலைவர் சம்பத்குமார் கலந்து கொண்டார். பாராமெடிக்கல் மற்றும் தொழிற்கல்வி முன்னேற்றம் தொடர்பாக கலந்துரையாடல் நடைபெற்றது. கூட்டத்தில் விட்டல் அமைப்பின் தமிழ்நாடு மாநில ஒருங்கிணைப்பாளராக பழனி கோல்டன் கல்வி நிறுவனத்தை சார்ந்த மாசிலாமணி காளியப்பன் பொறுப்பேற்றார். சிறப்பு விருந்தினராக மகேஷ் கார்த்திக், பள்ளி இயக்குநர் கார்த்திகேயன், விட்டல் மாவட்ட தலைவர் அன்னை பாராமெடிக்கல் ரவிச்சந்திரன், இயக்க மாநில துணைத் தலைவர் மோகன் மற்றும் லயன் பாரதி கண்ணன், நானோடெக் கிளப் தங்கராஜ் கலந்து கொண்டனர். இதில் திண்டுக்கல் மாவட்டத்தை சார்ந்த பாராமெடிக்கல் கல்லூரி தாளாளர்கள் கலந்து கொண்டனர். பழனி பாராமெடிக்கல் அசோசியேஷன் தலைவராக பாலா லேப் சுதா கவியரசன் கலந்து கொண்டார். எஜுகேஷனல் கவுன்சிலுடைய தலைவர் மரியாதைக்குரிய சம்பத் சார் அவர்களை வருக என வரவேற்பதில் மற்றும் அவருடன் வந்துள்ள அவரின் இரு வலதுகை மற்றும் இடதுகையாக பிசிஆர் செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய அழகே சார் அவர்களையும் அசோகன் சார் அவர்களையும் வரவேற்பதில் பெருமைப்படுகிறோம். எங்களது மாவட்டத்தினுடைய மூத்த முன்னோடி அன்னை கல்வி அறக்கட்டளையினுடைய நிறுவனம் அன்னை பாராமெடிக்கல் இன்ஸ்டிடியூஷனுடைய தலைவருமான அன்னை ரவிச்சந்திரன் அவர்களை வரவேற்பதில் பெருமைப்படுகிறோம். மற்றும் மகேஷ்கார்த்திக் மற்றும் கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் நுகர்பொருள் விநியோகஸ்தர்கள் சங்கம் சார்பாக புத்தாண்டு விழா கொண்டாடப்பட்டது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் நுகர்வோர் விநியோகஸ்தர் சங்கம் சார்பாக புத்தாண்டு விழா தலைவர் சீனிவாசன் தலைமையில் துணைத் தலைவர் ரவிசங்கர் முன்னிலையில் நடைபெற்றது. இந்த நிகழ்வில் செயலாளர் அசோக்குமார், சங்க உறுப்பினர்கள் சீனிவாசன், மில்கா ரவி, சலாம், சங்கர், பாலமுருகன், ரோட்டரி கிளப் முன்னாள் தலைவர் சுதாகர், இன்னர்வீல் கிளப் முன்னாள் தலைவர் திபாசுகுமார், இன்னர்வீல் கிளப் தலைவர் பிந்து ரமேஷ் மற்றும் நமது செய்தியாளர் குருசாமி ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். என் நண்பர் கேக் கொடுக்குறேன். மரக்காணம் அருகே ஞானக்கல்மேடு அருள்மிகு ஸ்ரீ சுயம்பு பூதகாளி அம்பாள் திருக்கோவிலில் ஆங்கில வருட பிறப்பை முன்னிட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் வானூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மரக்காணம் அருகே உள்ள ஞானக்கல்மேடு கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ சுயம்பு பூதகாளி அம்பாள் திருக்கோவிலில் ஆங்கில வருட பிறப்பை முன்னிட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. முன்னதாக புத்தாண்டை முன்னிட்டு சிறப்பு யாகசாலை பூஜைகள் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து அம்மனுக்கு பால், தயிர், சந்தனம், இளநீர், பன்னீர், பழங்கள், பஞ்சாமிர்தம், தேன் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை முன்னாள் வானூர் ஒன்றிய பெருந்தலைவர் VMR சிவா தலைமையில் பக்தர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். இந்த நிகழ்ச்சியில் உபயதாரர்கள் சென்னை பழனிவேல்ராஜன், ஸ்ரீ காந்தி, PVR என்டர்பிரைசஸ், சண்முகம், சிவகேஸ்வரி, அருண் பாண்டியன், ஜெயபாரதி, இளநிலா, ரமேஷ், வித்யா குடும்பத்தினர் கலந்து கொண்டனர். மேலும் இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் கிராம நிர்வாக அலுவலர் மணிமாறன், கீழ்கூத்தப்பாக்கம் ஐயப்பன், துருவை முத்துவேல், எரையூர் ரவிச்சந்திரன், வானூர் அழகுவேல், மெடிக்கல் வேல்முருகன், புளிச்சப்பள்ளம் சண்முகம், கிளாப்பாக்கம் வேல்முருகன், அருள், பழமுக்கல் வெங்கடேசன் உட்பட சுற்றுவட்டாரத்தை சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இதனைத் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் இரவு உணவு வழங்கப்பட்டது.
செங்கல்பட்டு திருவடிசூலம் பகுதியில் புத்தாண்டு விழாவில் புதிய புரட்சிக் கழக நிறுவனர் டாக்டர் சங்கர் அவர்கள் பங்கேற்று நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். செங்கல்பட்டு மாவட்டம் திருவடிசூலம் பகுதியில் நல்ல சாமாரியன் ஜப ஆலயம் மற்றும் JVS டிராவல்ஸ் லேபர் மற்றும் பெயிண்டிங் கான்ட்ராக்டர் இணைந்து ஸ்தாபகர் AK லோகுலாசரஸ் ஏற்பாட்டில் நடைபெற்ற நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் புதிய புரட்சிக் கழகத்தின் நிறுவனர் டாக்டர் OE சங்கர் மற்றும் செங்கல்பட்டு பார் அசோசியேஷன் தலைவர் போர்வால் AK சோமசுந்தரம் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றி பொதுமக்களுக்கும் சிறுவர் சிறுமிகள் ஏராளமானோருக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் புதிய புரட்சிக் கழகத்தின் மாநில, மாவட்ட, ஒன்றிய, நகர, கிளைக்கழக நிர்வாகிகள் மற்றும் திருவடிசூலம் சுற்றியுள்ள பகுதிகளில் இருந்து முக்கிய பிரமுகர்கள், பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். மேலும் விழாவின் இறுதியில் அனைவருக்கும் இரவு உணவு வழங்கப்பட்டது. லோகுலாசர் அவர்கள் எந்த தன்னலமும் கருதாமல் இந்த மக்களுக்காக தீபக், சுஜித், A மோனிஷ், S பிளெசி பிரித்திகா, S சைமன் பிரித்திஷ், C சபரீஷ், வருங்கால நீதிபதி சிறுபான்மையினர் உரிமைகள் தின விழாவையொட்டி சிறுபான்மையினருக்கு 2,80,000 மதிப்பீட்டில் நலத்திட்ட உதவிகளை மாவட்ட ஆட்சியர் வழங்கினார். செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் கூட்டரங்கில் மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறை சார்பில் சிறுபான்மையினர் உரிமைகள் தின விழா மாவட்ட ஆட்சியர் அறிவுறுத்தலின் அடிப்படையில் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மைத்துறை அலுவலர் வேலாயுதம் தலைமையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் சிறுபான்மையினருக்கு அரசு சார்பில் வழங்கப்படும் நலத்திட்ட உதவிகள், சிறுபான்மை மக்களின் கோரிக்கைகள், அடிப்படை தேவைகள் குறித்து விவாதிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து டாம்கோன் நிறுவனம் சார்பில் 5 பெண்களுக்கு தலா 2.5 லட்சம் கடனுதவியும், மேலும் 5 பெண்களுக்கு 30,000 ரூபாய் மதிப்பீட்டில் தையல் இயந்திரங்களை மாவட்ட ஆட்சியர் அருண்ராஜ் வழங்கினார். தமிழ்நாடு சிறுபான்மையினர் பொருளாதார மேம்பாட்டு கழகம் டாம்கோன் மூலமா குறைந்த வட்டியில லோன் வழங்கி இருக்காங்க. அதுல இது வரைக்கும் நம்ம 4 பேர் இருக்காங்க. செங்கல்பட்டு சார் கொஞ்சம் பாருங்க சார். அன்னை ஸ்ரீ சாரதா தேவி சேவா அறக்கட்டளையின் சார்பாக கல்பத்தரு திருநாள் நிகழ்ச்சி சிறப்பாக கொண்டாடப்பட்டது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் வட்டம் அன்னை ஸ்ரீ சாரதா தேவி அறக்கட்டளையின் சார்பாக நேதாஜி நகரில் அமைந்துள்ள ராஜு இல்லத்தில் அன்னை ஸ்ரீ சாரதா தேவி சேவா அறக்கட்டளையின் சார்பாக கல்பத்தரு திருநாள் வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டது. பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணர் 1886 ஆண்டு ஜனவரி மாதம் 1 தேதியில் தனது பக்தர்களுக்கும் சீடர்களுக்கும் கல்பத்தருவாக வரம் தந்து அருள் பாலித்தார் என்பது வரலாற்று சான்றாக உள்ளது. இதன் நிகழ்வாக பகவான் அருள் பாலித்த அதே நாளில் அதே நேரத்தில் பிரார்த்தனை கூட்டம் நடைபெற்றது. பிரார்த்தனையை தொடர்ந்து புஷ்பார்ச்சனையும் சத் சங்கமமும் நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்.
பங்களிப்பு என்ற பெயரில் அரசு பள்ளிகளை தனியார் பள்ளிகளில் அடகு வைக்கக்கூடாது என பாமக நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த தைலாபுரம் இல்லத்தில் செய்தியாளர்களை சந்தித்த பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ், தமிழக காவல்துறையின் செயல்பாடுகள் அதல பாதாளத்திற்கு சென்றுவிட்டது. இதற்கு காரணம் முதலமைச்சரின் திறமையின்மையே என மக்கள் கூறுவார்கள். தமிழக காவல்துறையின் செயல்பாடுகள் முற்றிலுமாக முடங்கிவிட்டதாகவும் பல வழக்குகளில் துப்பு துளங்காமல் உள்ளது. வேங்கை வயல் சம்பவம் நடைபெற்று 2 ஆண்டுகள் ஆகியும் ஒருவர் கூட கைது செய்யப்படவில்லை. பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி கிடைக்கவில்லை. அரசு மதுபான கடையில் மது விற்கப்பட்டதில் சைனைட் கலந்திருந்த வழக்கில் 1.5 ஆண்டுகள் ஆகியும் இதுவரை குற்றவாளிகள் கண்டுபிடிக்கவில்லை. திசையன் விளை காங்கிரஸ் மாவட்ட தலைவர் ஜெயக்குமார் கொலை வழக்கில் குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்படவில்லை. திருப்பூர் மாவட்டத்தில் ஒரே குடும்பத்தை சார்ந்த 3 பேர் கொலை செய்யப்பட்ட வழக்கில் குற்றவாளிகள் கைது செய்யப்படவில்லை. 14 தனிப்படைகள் அமைத்தும் எந்த நடவடிக்கையும் இல்லை. தமிழக காவல்துறை முழுமையாக செயலிழந்துள்ளது. காவல்துறையின் செயல்பாடுகள் சிதைந்துவிட்டது. இதற்கு காவல்துறைக்கு பொறுப்பு வகிக்கும் முதலமைச்சர் உள்துறை செயலாளர் தான் பொறுப்பு என தெரிவித்தார். காவல்துறையில் செயல்படாத அதிகாரிகள், தவறு செய்யும் அதிகாரிகளை தட்டி கேட்க அதிகாரிகள் யாரும் இல்லை. காவல்துறை அதிகாரிகளுடன் 6 மாதத்திற்கு ஒரு முறைதான் உயர் அதிகாரிகளுடன் கூட்டம் நடத்துகிறார். சட்டம் ஒழுங்கு பாதுகாப்பில் கூடுதல் கவனம் தேவை. சுதந்திரமாக காவல்துறை செயல்பட அனுமதிக்க வேண்டும். டாஸ்மாக் சந்து கடைகளை மூட வேண்டும். இல்லையென்றால் மதுபான கடைகளை முற்றுகையிடும் போராட்டம் நடைபெறும் என கூறினார். தமிழகத்தில் அதிகாரப்பூர்வமாக 4829 டாஸ்மாக் கடைகள் உள்ளன. ஒவ்வொரு கடையின் கீழ் 4 முதல் 5 சந்து கடைகள் செயல்படுவதாகவும் இந்த கடைகளில் 24 மணி நேரமும் மதுபான விற்பனை நடைபெறுவதாகவும் குற்றம் சாட்டினார். சட்டவிரோதமாக உள்ள கடைகள் யார் நடத்துகிறார்கள் என காவல்துறைக்கு நன்றாக தெரியும். சந்து கடைகள் நடத்துபவர்களை குண்டர் சட்டத்தின் கீழ் அடைத்திருக்க வேண்டும். ஆனால் அதனை செய்வதில்லை. ஏனெனில் சந்து கடைகள் மூலமாக காவல்துறைக்கு மாமூல் செல்வதால் காவல்துறையினர் நடவடிக்கை எடுப்பதில்லை. மதுக்கடைகளை முற்றுகையிடும் போராட்டம் பாமக நடத்தும் என்றும் தெரிவித்தார். மெத்தபெட்டமின் என்ற போதைப் பொருள் பயன்பாடு அதிகரித்து வருகிறது. வீடுகளில் ஆய்வகம் நடத்தி மெத்தபெட்டமின் தயாரிக்கப்படுவதாகவும் போதை இல்லாத மாநிலமாக மாற்ற நடவடிக்கை எடுப்பேன் என ஆட்சி பொறுப்பேற்ற திமுக அரசில் போதைப் பொருள் பயன்பாடு அதிகரித்துள்ளதாகவும் பாமக நிறுவன தலைவர் டாக்டர் ராமதாஸ் குற்றம் சாட்டினார். இதற்கு காரணம் உங்களை கேட்டாலும் உங்கள் பேரை பழி சுமத்து ஆண்களை மக்களை கேட்டாலும் அது அப்பொழுது புலனாய்வுத்துறை உயரதிகாரி முதலிலே அவருக்கு பிரீஃப் சொல்வார். பிரீஃப் பண்றது. கடமலை மயிலை பாரதிய ஜனதா கட்சியின் புதிய தெற்கு ஒன்றிய தலைவர் அறிவிப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி தாலுகாவிற்குட்பட்ட மயிலாடும்பாறை கிராமத்தில் தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்ற புதிய தலைவர் அறிவிப்பு நிகழ்ச்சியில் கடமலை மயிலை பாரதிய ஜனதா கட்சியின் தெற்கு ஒன்றிய தலைவர் தேர்தல் அதிகாரியாக சுந்தர், மாவட்ட துணைத் தலைவர் லிங்கப்பன், ஒன்றிய பார்வையாளர் மாயகிருஷ்ணன், முன்னாள் ஒன்றிய தலைவர்கள் மணிகண்டன், கருப்பசாமி, ஒன்றிய பொதுச் செயலாளர் ஜெயபாண்டி மற்றும் கிளை தலைவர்கள் முழு சம்மதத்துடன் ஒருமனதாக கடமலை மயிலை பாரதிய ஜனதா கட்சியின் தெற்கு ஒன்றிய புதிய தலைவராக தெய்வம் நியமிக்கப்பட்டுள்ளார். இந்த கூட்டத்தில் ஏராளமான பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் கலந்து கொண்டு சால்வை அணிவித்து வாழ்த்துக்களை தெரிவித்தனர். மண்டல தலைவர், இன்னும் மண்டல தலைவர் இவ்வணியதிகாரருக்கு நான்
புத்தாண்டு மற்றும் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு வானூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக நிர்வாகிகளுக்கு காலண்டர் மற்றும் நலத்திட்ட உதவிகளை சட்டமன்ற உறுப்பினர் சங்கரபாணி வழங்கினார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் ஆணைக்கிணங்க முன்னாள் சட்டத்துறை அமைச்சரும் மாநிலங்களவை நாடாளுமன்ற உறுப்பினருமான சி.வி. சண்முகம் அறிவுறுத்தலின்படி வானூர் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் வானூர் சட்டமன்ற உறுப்பினர் சக்கரபாணி புத்தாண்டு மற்றும் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு வானூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட அனைத்து அதிமுக நிர்வாகிகளுக்கும் கேலண்டர், வேட்டி சட்டை, பெண்களுக்கு புடவை உள்ளிட்டவற்றை வழங்கினார். இந்த நிகழ்வில் ஒன்றிய கழக நிர்வாகிகள் உடனிருந்தனர். சென்னையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தின் பொழுது சௌமியா அன்புமணி அவர்கள் கைது செய்யப்பட்டதை கண்டித்து விழுப்புரம் கிழக்கு மாவட்ட பாமக சார்பில் பாமக நிர்வாகிகள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் வட்டாட்சியர் அலுவலகம் அருகே விழுப்புரம் கிழக்கு மாவட்ட பாமக சார்பில் சென்னையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தின் போது சௌமியா அன்புமணி கைது செய்யப்பட்டதை கண்டித்து மாவட்ட செயலாளர் ஜெயராஜ் தலைமையில் பாமக நிர்வாகிகள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் சமூக நீதி பேரவை மாநில செயலாளர் வழக்கறிஞர் பாலாஜி, நகர்மன்ற உறுப்பினர் ஹேமமாலினி, ஜெயராஜ், மணிகண்டன், பாமக நிர்வாகிகள் பிச்சை முகமது, சலவாதி சேகர், கமிட்டி செந்தில், சண்முகம் உட்பட பலர் கலந்து கொண்டனர். ஒரே நிமிஷம்